நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனரான நியூஸ் ஃபர்ஸ்டின் 28 மணி பிரதான செய்திகளோடு உங்களுடன் நான் தனுஷியா ஞானசேகரன். விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். முப்படையினரின் விடுமுறை ரத்து. வரலாற்று சிறப்புமிக்க கதிர்காமத்தில் ஜனாதிபதி வழிபாடு. தற்காலிகமாக மூடப்பட்டிருந்த சட்டமாதிபர் திணைக்களத்தின் நடவடிக்கைகள் நாளை மீள ஆரம்பம். சக்தி ஃபர்ஸ்ட் ஸ்டோரி பிரதான அனுசரணை. සමහර නෑදෑකම් ඇති වෙන්නේ ලේවලින්ම නෙවෙයි මිස්. இனி விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டுச் செய்தி. நாட்டிற்கும் மக்களுக்கும் நலன் வேண்டி பிரார்த்திப்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட வழிபாடுகள் வரலாற்று சிறப்புமிக்க கதிர்காமத்தில் இடம்பெற்றது. இந்த வழிபாடுகளில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச பங்கேற்றிருந்தார். கதிர்காமம் புண்ணிய பூமிக்கு சென்ற ஜனாதிபதி கிரிவெஹர ரஜமஹா விகாரையின் விகாராதிபதியை சந்தித்து ஆசி பெற்றார். கொரோனா வைரஸ் தொற்றை கட்டுப்படுத்துவதற்காக ஜனாதிபதி முன்னெடுக்கும் திட்டத்தை தேரர் வரவேற்றுள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு குறிப்பிடுகிறது. கோவிட்-19 சுகாதார மற்றும் சமூக பாதுகாப்பு நிதியத்திற்கு கிரிவெஹர ரஜமஹா விகாரையின் விகாராதிபதி 1 மில்லியன் ரூபாய் நிதி உதவி வழங்கினார். அதனைத் தொடர்ந்து கிரிவெஹர ரஜமஹா விகாரையில் வழிபாடுகளில் ஈடுபட்ட ஜனாதிபதி கதிர்காமம் தேவாலயத்துக்கு சென்றார். அங்கு நாட்டிற்கும் மக்களுக்கும் நலன் வேண்டி பிரார்த்திப்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட வழிபாடுகளில் பங்கேற்றார். அனைத்து முப்படை அதிகாரிகளினதும் ஏனைய பதவிகளில் உள்ளோரினதும் விடுமுறைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. மறு அறிவித்தல் வரை முப்படை அதிகாரிகள் ஏனைய பதவிகளில் உள்ளோரின் விடுமுறைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் தற்போது விடுமுறையில் உள்ள அதிகாரிகள் மற்றும் ஏனைய உறுப்பினர்கள் உடனடியாக சேவைக்கு சமூகம் அளிக்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. முப்படையின் அனைத்து பதவிகளில் இருப்போரின் விடுமுறைகளும் தற்போது ரத்து செய்யப்பட்டுள்ளன. அதற்கமைய விடுமுறையில் சென்றுள்ள முப்படை வீரர்களை அவர்களின் முகாம்களுக்கு செல்லுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. அவர்களுக்கான விசேட போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கோவிட் தொற்றின் தற்போதைய நிலைமை தொடர்பில் இராணுவ தளபதி கருத்து தெரிவித்தார். இன்று மாலை வரை தொற்றுக்குள்ளான 11 பேர் பதிவாகியுள்ளனர். கந்தக்காடு முகாமில் தனிமைப்படுத்தி கண்காணிக்கப்பட்டு வந்த ஒருவரும் அவர்களில் அடங்குகின்றார். ஏனைய 10 பேரும் வெளிசறை முகாமில் இருந்து வீடுகளுக்கு சென்ற படை வீரர்களாவர். அதற்கமைய கடற்படையின் வெளிசறை முகாமில் தொற்றுக்குள்ளான படை வீரர்களின் எண்ணிக்கை 95ஆக அதிகரித்துள்ளது. வெளிசறை முகாமில் உள்ள பெரும்பாலான வீரர்களினதும் விடுமுறை சென்றுள்ள வீரர்களினதும் PCR பரிசோதனைகள் இன்று முன்னெடுக்கப்பட்டன. அவர்களின் அறிக்கைகள் இன்று இரவு அல்லது நாளை கிடைக்கும். இதேவேளை கொழும்பு 12 பண்டாரநாயக்க மாவத்தை 123ஆம் இலக்க தோட்டத்தில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட 163 PCR பரிசோதனைகளில் எவருக்கும் தொற்றில்லை என உறுதி செய்யப்பட்டுள்ளது. அந்த பகுதியில் இன்றைய தினம் 143 PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. நாராயண்பேட்டை தாபரை மாவட்டத்தின் ஒரு பகுதி நேற்றிரவு மூடப்பட்டது. வெளிநாட்டிலிருந்து வந்த ஒருவருக்கு கொரோனா தொற்று இருப்பதாக உறுதி செய்யப்பட்டதை அடுத்தே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறித்த நபரின் வீடு உட்பட 36 வீடுகளில் 40 குடும்பங்கள் சுய தனிமைக்குட்படுத்தப்பட்டதுடன் அந்த வீடுகளை அண்மித்த பகுதி மூடப்பட்டுள்ளது. நாராயண்பேட்டை விசேட பொருளாதார மத்திய நிலையத்தில் கிருமி நீக்கும் செயற்பாடுகளை கொழும்பு மாநகர சபை மற்றும் தீயணைப்பு திணைக்களம் இணைந்து இன்று முன்னெடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. මෙන්න දැන් ලැබෙන විශේෂ නිවේදනයක්. මේ නිවේදනය නිකුත් කරන්නේ ජනාධිපති මාධ්‍යංශය විසින්.
එයනුව නිවාඩු ගොස් සිටින ත්‍රිවිධ හමුදා සමාජිකයින් කඳවුරු වෙත ගෙන්වා ගැනීම පහසු වන පරිදි හෙට 27 සඳුදා රට පුරා ඇඳිරි නීතිය පනවනු ලැබේ. කොළඹ ගම්පහ කළුතර සහ පුත්තලම දිස්ත්‍රික්ක හැර සෙසු දිස්ත්‍රික්කවල ඇඳිරි නීතිය 28 අඟහරුවාදා අලියම පහට ඉවත් කොට එදිනම රාත්‍රී 8ට යලි ක්‍රියාත්මක කෙරේ. මෙන්න නැවතත් එම විශේෂ ප්‍රවෘත්තිය. නිවාඩු ගොස් සිටින ත්‍රිවිධ හමුදා සමාජිකයින් කඳවුරු වෙත ගෙන්වා ගැනීම පහසු වන පරිදි හෙට 27 සඳුදා රට පුරා ඇඳිරි නීතිය ක්‍රියාත්මක වනවා. කොළඹ ගම්පහ කළුතර පුත්තලම දිස්ත්‍රික්ක හැර සෙසු දිස්ත්‍රික්කවල ඇඳිරි නීතිය 28 අඟහරුවාදා අලියම පහට ඉවත් කොට එදිනම රාත්‍රී 8ට යලි ක්‍රියාත්මක කෙරෙනවා. තරුෂ. Thank you, Sam. In breaking news now, island-wide curfew will be imposed tomorrow in order to recall all personnel of the tri-forces who are on leave back to their bases. The curfew for all other districts except Colombo, Gampaha, Kalutara, Putlam will be lifted at 5 a.m. on Tuesday and will be reimposed at 8 p.m. on the same day. That news item once again. Island-wide curfew will be imposed tomorrow in order to recall all personnel of the tri-forces who are on leave back to bases. The curfew for all other districts except Colombo, Gampaha, Kalutara, Putlam will be lifted at 5 a.m. on Tuesday and will be reimposed at 8 p.m. on the same day. Thank you, Tarusha. தற்போது கிடைக்கப்பெற்றுள்ள விசேட செய்தி ஒன்று. விடுமுறைக்கு சென்றுள்ள முப்படையினரை முகாம்களுக்கு அழைப்பதற்காக நாளை நாடு முழுவதும் ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்படும் என ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. கொழும்பு, கம்பகா, களுத்துறை மற்றும் புத்தளம் ஆகிய மாவட்டங்களை தவிர்ந்த ஏனைய மாவட்டங்களில் ஊரடங்கு சட்டம் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை அதிகாலை 5 மணிக்கு தளர்த்தப்பட்டு அன்றைய தினம் இரவு 8 மணிக்கு மீண்டும் அமல்படுத்தப்பட உள்ளது. மீண்டும் அந்த செய்தி. விடுமுறைக்கு சென்றுள்ள முப்படையினரை முகாமுக்கு அழைப்பதற்காக நாளை நாடு முழுவதும் ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்படும் என ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. கொழும்பு, கம்பகா, களுத்துறை மற்றும் புத்தளம் ஆகிய மாவட்டங்களை தவிர்ந்த ஏனைய மாவட்டங்களில் ஊரடங்கு சட்டம் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை அதிகாலை 5 மணிக்கு தளர்த்தப்பட்டு அன்றைய தினம் இரவு 8 மணிக்கு மீண்டும் அமல்படுத்தப்பட உள்ளது. Shakti First Story. ප්‍රධාන අනුසරණයි. සමහර නෑදෑකම් ඇති වෙන්නේ ලේවලින්ම නෙවෙයි මිස්. அரசாங்கத்தினால் பரிந்துரைக்கப்பட்ட கடன் நிவாரணத்துக்காக மக்கள் வங்கியிடம் எழுத்துப்பூர்வமான கோரிக்கையை முன்வைக்கவில்லை எனில் ஏப்ரல் 30க்கு முன்னர் பெயர், தேசிய அடையாள அட்டை, சேமிப்பு அல்லது நடைமுறை கணக்கு இலக்கம் மற்றும் கடன் தொகை அடங்கிய கோரிக்கையை ஊரடங்கு தளர்த்தப்பட்ட பிரதேசங்களில் உள்ள நீங்கள் கணக்கு வைத்திருக்கும் மக்கள் வங்கி கிளை முகாமையாளரிடம் எழுத்து மூலம் விரைவில் ஒப்படைக்கவும். அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் வடமாகாண இணைப்பாளர் வைத்திய கலாநிதி த காண்டீபன் ஊடக அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளார். ஊரடங்கு நீக்கப்பட்டுள்ள வடமாகாணத்தில் மக்கள் வைத்தியசாலைக்கு வருவது அதிகரித்துள்ளது. மீண்டும் வைத்தியசாலையினை பழைய நிலையில் இயக்குமாறு சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் சுற்றறிக்கையின் மூலம் கேட்டுள்ளதுடன் அவ்வாறு சேவைகளை விஸ்தரிக்க பல வைத்தியசாலைகளில் இன்னமும் முகக்கவசம், தனிநபர் பாதுகாப்பு அங்கிகளுக்கு பற்றாக்குறை உள்ளதாக வைத்திய கலாநிதி தானா காண்டீபன் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நோயாளிகளின் வருகையின் போது சரியான தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்படாவிட்டால் நோயாளிகளிடமிருந்து சுகாதார பணியாளர்களுக்கு கொரோனா தொற்றலாம் என சுகாதார சேவைகளில் ஈடுபடுபவர்களுக்கு அச்சம் உள்ளதாகவும், இத்தகைய நிலையில் தமது பரிசோதனைகளை பல்வேறுபட்டவர்களுக்கு விஸ்தரிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. வடமாகாணத்திலும் கொரோனா வைரஸ் பரிசோதனைகளை அதிகரிப்பதற்கு வைத்தியசாலைகளில் பணியாற்றும் பணியாளர்களுக்கு தேவையான முகக்கவசம், தனிநபர் பாதுகாப்பு அங்கிகளை தொடர்ச்சியாக வழங்குவதையும் உறுதி செய்ய வேண்டும் எனவும் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் வடமாகாண இணைப்பாளர் வைத்திய கலாநிதி தானா காண்டீபன் விடுத்துள்ள ஊடக அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு திம்பிலி கிராமத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட சுமார் 30,000 கிலோ பூசணிக்காய்கள் தோட்டங்களிலேயே குவிக்கப்பட்டுள்ள துர்ப்பாக்கிய நிலை ஏற்பட்டுள்ளது. இதை விட மேலதிகமாக தான் எங்களோட பூசணிக்காய் அழுகி போய் கிடக்குது. இவ்வளோ மாட்டுக்கு தான் கொட்டணும். வியாபாரி மாரி வந்து எடுத்தால் தான் எங்களோட அடுப்பெரியும், எங்களோட வயிறு நிரம்பும். இதை 30 ரூபா கூட கொடுக்க முடியாத சூழ்நிலையில் நாங்கள் இருக்கிறோம்.
முல்லைத்தீவு பொதுக்குடியிருப்பு பிரதேச செயலகத்திற்குட்பட்ட திம்பிலி கிராமத்தில் அதிகளவிலான பூசணி செய்கை பண்ணப்படுகின்றது. திம்பிலி கிராமத்தில் உள்ள சிலர் பூசணி செய்கையை மாத்திரம் செய்கை பண்ணுகின்றனர். பூசணிக்காய்கள் அறுவடை செய்யப்பட்டுள்ள நிலையில் உரிய சந்தைப்படுத்தல் வசதிகள் இன்மையினால் பூசணிக்காய் செய்கையாளர்கள் பாரிய நட்டத்தினை எதிர்கொண்டுள்ளனர். திம்பிலி கிராமத்தில் 30,000 கிலோ பூசணிக்காய்கள் அறுவடை செய்யப்பட்டுள்ள நிலையில் அவற்றினை பழுதடையாது களஞ்சியப்படுத்துவதற்குரிய வசதிகளற்ற நிலையில் விவசாயிகள் அல்லல் படுகின்றனர். அரசாங்கம் டிவிலேயோ இதிலேயோ செய்திகளில் சொல்லி கொண்டிருக்கு விவசாயத்திலிருந்து எல்லாம் கொள்முதல் செய்கிறோம். ஆனால் இதுவரை அது நடக்கல. அப்போ அதனால பெரிய சிரமத்தை நாங்கள் சந்தித்து கொண்டிருக்கோம். கடன்கள் கட்ட இல்லாமல் கிடக்கு. பேங்கில் லோன் எடுத்து அந்த தொழில்களை செய்தோம். இதையும் எடுக்கிறேன்டா ஒருத்தரும் எடுக்கல. இது அதை விட இங்கே தோட்டத்தில் இருக்க பூசணியை கல்லரும் கொண்டு போயினா இப்போ நாங்கள் விற்று இது ஏதாவது செய்தால் தான் நாங்கள் எங்கள் கடனை கட்டி நாங்களும் அடுத்த விவசாயம் செய்யக்கூடியதுக்கு சான்ஸ் வரும். சந்திரகுமார் இவர் மாத்திரம் சுமார் 10,000 கிலோ பூசணிக்காய்களை விற்க முடியாத நிலையில் நிலத்தில் குவித்து வைத்துள்ளார். கடன் எடுத்து நான் இந்த விவசாயம் செய்து கொண்டு வரேன். இந்த 10,000 12,000 கிலோவுக்கு மேலே பூசணிக்காய் இருக்குது. அதை சந்தைப்படுத்தலாம் இருக்குது. நான் இந்த பூசணிக்காய் விற்றால் தான் நான் கடனை கட்ட முடியும். அனுராதபுரம் மாவட்டத்தில் அரசாங்கம் நிர்ணய விலையில் பூசணிக்காய்களை கொள்வனவு செய்வது போன்று முல்லைத்தீவு மாவட்டத்திலும் கொள்வனவு செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே விவசாயிகளின் எதிர்பார்ப்பாகும். நாட்டின் தற்போதைய சூழ்நிலை அனைத்து துறைகளையும் பாதித்துள்ளது. பப்பாசி பழங்களை விற்பனை செய்ய முடியாத நிலையில் வவுனியா மாவட்ட விவசாயிகள் நிர்கதிக்குள்ளாகியுள்ளனர். வடமாகாணத்தில் வவுனியா மாவட்டத்தில் அதிகளவிலான பப்பாசி பயிரிடப்படுகின்றது. வவுனியா மாவட்டத்தின் மயிலங்குளம், கோமரசன் குளம், சாஸ்திரி கூழாங்குளம், தாலிக்குளம், வவுனியா வடக்கு பகுதிகளில் அதிகளவில் பப்பாசி பயிர் செய்கை மேற்கொள்ளப்படுகின்றது. நாட்டின் தற்போதைய நிலையில் உரிய சந்தைப்படுத்தல் வசதிகளற்ற நிலையில் 1 கிலோ பப்பாசி பழத்தினை 10 ரூபாவுக்கும் விற்பனை செய்ய முடியாதுள்ளதாக விவசாயிகள் கூறுகின்றனர். பப்பாசி பழங்களை விற்க முடியாத நிலையில் பழங்கள் அறுவடை செய்யாத மரங்களில் பழுத்து அழுகியுள்ளன. இப்போ திரும்ப கடன் வாங்கி அதை வேண்டி தான் செய்யணும் போல இருக்குது. இந்த இடத்துல விடவும் மேலாது. இனி இதுக்கு தண்ணி அரைச்சி பார்த்து கொண்டிருக்கோம். இன்னும் 1 மாதம் 2 மாதம் போக நோயாளி இல்லாமல் போகலாம். அப்போ கொடுக்கக்கூடிய மாதிரி அதில் இப்போ கைவிடலை. இப்போ கைவிட்டால் அப்புறம் வார நேரத்துக்கு எடுக்கலாது. இதனால் சில விவசாயிகள் தற்போது பப்பாசி மரங்களை வெட்டி அழித்துக் கொண்டிருக்கின்றனர். Corona praktik kita berindo ini ni bilang tu berapa hal dah sudah dah lewat ganne. Biarlah mereka sokong kapal dah lain ini bagaimana kapal patangkan dia kan balap itu. சித்திரை புத்தாண்டு காலம் வியாபாரத்திற்கு வசந்த காலம். எனினும் இம்முறை சித்திரை புத்தாண்டு காலத்தில் ஏற்பட்ட இக்கட்டான சூழ்நிலை பல்லாயிரக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரத்தை பாதித்துள்ளது. மட்பாண்ட தொழிலும் அதற்கு விதிவிலக்கு அல்ல. பதுளை மாவட்டத்தில் உள்ள பிரதேச செயலகத்திற்குட்பட்ட கல்கந்த பகுதி மட்பாண்டங்கள் மற்றும் மட்பாண்டங்களூடாக உற்பத்தி செய்யப்படும் அலங்கார பொருட்களுக்கு பிரசித்தி பெற்ற இடமாகும். 3000 மட்பாண்டங்களை தயாரித்து அதனை விற்க முடியாமல் தவிக்கும் கே. சுப்பிரமணி 69 வயதிலும் மட்பாண்டங்களை திறம்பட உற்பத்தி செய்து வறுமை கோட்டின் கீழ் வாழும் தமது குடும்பத்தை காத்து வருகிறார் இவர். சித்திரை புத்தாண்டு காலத்தில் விற்பனை செய்வதற்காக உற்பத்தி செய்த மட்பாண்டங்கள் இன்று அவரின் வீட்டு வளாகத்தில் இவ்வாறு காணப்படுகின்றன. வெள்ளவாயவில் இருந்து மண்ணை கொண்டு வந்து மட்பாண்டங்களை தயாரித்தாலும் அதனை விற்க முடியாமலும் மூலதன செலவை கூட பெற்றுக்கொள்ள முடியாமலும் இவர் சிரமப்படுகின்றார். சித்திரைக்கு சட்டிப்பானை செஞ்சு இந்த கொரோனானால வியாபாரம் போகாமல் ஒரு 3000 சட்டிப்பானை போல் அப்படியே வீட்டில் தேங்கி போய் கிடக்கு. வெள்ளை வயலேருந்து அந்த மண்ணை கொண்டாந்து சட்டிப்பானை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு இந்த அரசாங்கத்தில் ஒரு உதவி கூட இல்லை. ரொம்ப கஷ்டத்தில் தான் நாங்களும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இவ்வாறு இந்த கிராமத்தில் நூற்றுக்கணக்கான மட்பாண்ட உற்பத்தியாளர்கள் பெரும் துயரங்களை எதிர்கொண்டுள்ளனர். சித்திரைக்கு ஒரு 5000 சட்டிப்பானை எல்லாம் செஞ்சு வச்சுருக்கேன். எனக்கு இந்த பிஸ்னஸ் நம்பி தான் இருந்து இந்த கொரோனா இங்கே பிஸ்னஸே இல்லாமல் ஆக்கிடுச்சு. பரம்பரை தொழிலே இது தான். நாங்கள் இந்த தொழிலை நம்பி தான் செய்கிறோம். இந்த பெண்ணும் இந்த நோயினால் சித்திரை வியாபாரத்தை பெருசாக எதிர்பார்க்க முடியாமல் போச்சு. எனினும் தாம் பெற்ற கடனை அடைப்பதற்கு வழி அறியாது வெசாக் காலத்தில் ஒளிரும் சிட்டி விளக்குகளை தயாரிப்பதற்கான முயற்சிகளில் இவர்கள் ஈடுபட்டுள்ளனர்.
இதற்கான மண்ணை பெற்றுக்கொள்ள சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் பயணிக்க வேண்டியுள்ளதாகவும் இவர்கள் குறிப்பிடுகின்றனர். தற்போது நாட்டில் தொடரும் ஊரடங்கு சட்டத்தினால் மண் கொண்டு வருவதிலும் சிக்கல்கள் காணப்படுவதாக இவர்கள் தெரிவிக்கின்றனர். சித்திரை புத்தாண்டு வியாபாரத்தை நம்பிய எத்தனையோ வியாபாரிகள் நாட்டின் தற்போதைய இக்கட்டான சூழ்நிலையினால் இவ்வாறு செய்வதறியாது தவிக்கின்றனர். பாடசாலைகள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் திறக்கப்படுவதை ஒத்திவைக்குமாறு கல்வி அமைச்சர்களிடம் தமிழரசு கட்சியின் தலைவரான மாவை சேனாதிராசா கோரிக்கை விடுத்துள்ளார். உயர்தர வகுப்பு மாணவர்களுக்கான பரீட்சைகள், தரம் 5 மாணவர்களுக்கான புலமைப்பரிசில் பரீட்சை என்பன ஆகஸ்டில் நடைபெறும் எனவும், மே 11ஆம் தேதி பாடசாலைகள் பல்கலைக்கழகங்கள் திறக்கப்படும் எனவும் கல்வி அமைச்சு ஏற்கனவே அறிவித்திருந்தது. இது தொடர்பில் உயர்கல்வி அமைச்சர் பந்துல குணவர்தன மற்றும் கல்வி அமைச்சர் டலஸ் அழகப்பெருமா ஆகியோருடன் மாவை சேனாதிராசா தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உரையாடியதாக அவர் விடுத்துள்ள ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவத்துறை நிபுணர்களின் ஆலோசனைகளை பொருட்படுத்தாமல் ஊரடங்கு நடைமுறையை விலக்குவதும், எதிர்மாறான நடைமுறைகளை கடைபிடித்து கொரோனா வைரஸ் பரவுவதை கட்டுப்படுத்திவிட்டதாக காட்டுவதற்கு அரசாங்கம் முயற்சிப்பதாகவும் மாவை சேனாதிராசா தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் மூலம் பொதுத் தேர்தலை நடத்துவதற்கு தருணம் வந்துவிட்டது என்ற ஒரு மாயையை மக்களிடம் ஏற்படுத்த முயல்வதாகவும், அதனூடாக குறுகிய காலத்துக்குள் நாடு முழுவதும் கொரோனா வைரஸ் தீவிரமடையும் பெரும் அச்சுமை உருவாகும் எனவும் மாவை சேனாதிராசா எச்சரித்துள்ளார். பாடசாலைகள், பல்கலைக்கழகங்கள் திறக்கப்படுவதையும் மாணவர்களுக்கான பரீட்சைகள் நடத்தப்படுவதையும் ஒத்திவைக்க வேண்டும் எனவும், இந்த ஆண்டு இறுதி வரை மருத்துவ நிபுணர்களின் ஆய்வுகள், அறிவுறுத்தல்களை பின்பற்றி செயற்பட வேண்டும் என்றும் மாவை சேனாதிராசா தனது அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உறுப்பினர் பேராசிரியர் ரத்னஜீவன் ஹூல் இன்றைய தினம் மின்னல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருந்தார். பொது தேர்தலுக்கான திகதி தீர்மானிக்கப்பட்ட விதம் தொடர்பில் இதன்போது வினவப்பட்டது. கடந்த 20ஆம் தேதி சந்திப்பு இடம்பெற்றது. அதற்கு பின்னர் ஜூன் மாதம் 20ஆம் தேதி தேர்தல் இடம்பெறும் என்று இப்பொழுது தேர்தல் ஆணையம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதுக்கு பின்னால் உள்ள கதை என்ன? எப்படி இந்த 20ஆம் தேதி தேர்தல் சட்டம், பாராளுமன்ற தேர்தல் சட்டம் 24ஆம் பகுதியின் கீழ் நாங்கள் 7 கிழமைக்குள்ள அந்த யார் யார் வேட்பாளர்கள், அவர்களுடைய நம்பர் என்ன, வாக்குச்சாவடிகள் எங்கே சொல்லி ஒரு கெசட் போடணும். அந்த கெசட்ல இருந்து 7 கிழமைக்குள்ளுக்கு தேர்தலை வைக்க வேண்டும் என்று அவர் அனுபவம் உள்ளவர், 32 வருஷமாக இருக்கிறார் தேர்தலில். அப்ப நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டு கர்ஃபியூ 27 முடியும் என்ற ஒரு கதை வந்து ஏப்ரல் 27 அதிலிருந்து 7 கிழமை என்று எண்ணினா ஒரு தேதி வருது. பிறகு சொன்னார்கள் இல்லை ஒரு கர்ஃபியூ முடிஞ்ச பிறகு ஒரு 3-4 நாள் நின்று பார்க்கணும் என்று சொல்லி எண்ணி பார்த்தால் வந்த தேதி ஜனாதிபதியின் பிறந்த நாள் 20ஆம் தேதி, ஜூன் 20 எங்களோட ஜனாதிபதியின் பிறந்த நாள். பிறகு இப்பொழுது பார்த்தால் சட்டத்திலே அப்படி 24ஆம் தேதி 24ஆம் பகுதியின் பிரகாரம் நாங்கள் யார் வேட்பாளர்கள் என்ன நம்பர் அண்டு கெசட் பண்ணினதுல இருந்து 7 கிழமையும் இல்லை சட்டத்தின்படி. சட்டம் சொல்லுது ஜனாதிபதியின் பிரகடனம், அதாவது மார்ச் 2ஆம் தேதியிலிருந்து 7 கிழமைன்னு தான் சொல்லுது. ஜனாதிபதியினுடைய பிறந்த நாள் ஜூன் 20ஆம் திகதி. அந்த திகதிக்கு தேர்தலை வைப்பதற்கு ஜனாதிபதி தீர்மானிக்கவில்லை, ஆனால் தேர்தல் ஆணையகம் தீர்மானித்திருப்பது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமாகப்படுகிறது. அதுவும் ஒரு பிழையான தகவல்ல தான் நாங்கள் அந்த தேதிக்கு வந்திருந்தோம். 7 கிழமை அந்த கெசட், நாங்கள் அடிக்கிற கெசட்ல இருந்து 7 கிழமை உண்டு. உண்மைக்கு சட்டத்துல 10ஆம் பகுதியை பார்த்தீங்கன்னா ஜனாதிபதி அறிக்கிற பிரகடனம். எப்படி ஒரு மூத்த இந்த அரசியல் அமைப்பு சம்பந்தமாக, அரசியல் திட்டங்கள் சம்பந்தமாக அனுபவம் வாய்ந்தவர்கள் இருக்கக்கூடிய நீங்கள், மஹிந்த தேசப்பிரிய அவர்கள் இருக்கக்கூடிய ஒரு குழுவினர் இப்படியான சட்டத்தை சரியாக புரிந்து கொள்வதிலிருந்து தவற விட்டு இருக்கிறீர்களா? நான் தவற விட்டது மெய். எப்படியோ நாங்கள் வழக்கமாக ஒரு அனுபவம் மிகுந்த ஒரு ஆளுடைய கதையை கேட்டு அதை நம்பித்தான் நாங்கள் நடக்கிறோம். பொது தேர்தலுக்கான திகதி தீர்மானிக்கின்ற இறுதி அந்த தீர்மானம் எடுக்கின்ற அதிகாரம்
தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்காக இருக்கின்றது. முற்றாக இல்லை. பொது தேர்தலை அவ்வாறு பகுதி நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, அதற்கான அதிகாரம் இருக்கின்றதா? சந்தர்ப்பம் இருக்கிறது. குறிப்பிட்ட திகதியிலே பொது தேர்தல் நடத்த முடியாமல் போனால் ஆணைக்குழுவின் அடுத்த கட்ட நகர்வு எவ்வாறு அமையும்? நான் திருப்பி பிற்போடத்தான் வேணும். முதல்லாம் தாங்க அவ்வளோ. தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய மற்றும் ஆணைக்குழுவின் உறுப்பினர் பேராசிரியர் ரத்ன ஜீவன் ஹூல் ஆகியோருடனான விசேட நேர்காணல் இன்றிரவு 10:15க்கு சக்தி டிவியில். அரசாங்கத்தினால் பரிந்துரைக்கப்பட்ட கடன் நிவாரணத்துக்காக மக்கள் வங்கியிடம் எழுத்துப்பூர்வமான கோரிக்கையை முன்வைக்கவில்லை எனில் ஏப்ரல் 30க்கு முன்னர் பெயர், தேசிய அடையாள அட்டை, சேமிப்பு அல்லது நடைமுறை கணக்கு இலக்கம் மற்றும் கடன் தொகை அடங்கிய கோரிக்கையை ஊரடங்கு தளர்த்தப்பட்ட பிரதேசங்களில் உள்ள நீங்கள் கணக்கு வைத்திருக்கும் மக்கள் வங்கி கிளை முகாமையாளரிடம் எழுத்து மூலம் விரைவில் ஒப்படைக்கவும். சக்தி Provincial First. பிரதான அனுசரணை. வலிமை மிகு ஆரோக்கிய பல்வரிசைக்கு வழிவகுப்பது சித்தா அழைப்பு கெக்குலு ஆயுர்வேத பற்பசை. புசலாவை கழுக்கல்ல தோட்ட மக்கள் வீட்டுத் தோட்ட பயிற்சிகையில் ஆர்வம் காட்டியுள்ளனர். புசல்லாவ கழுகல்ல தோட்டத்தில் 375 குடும்பங்களை சேர்ந்த மக்கள் வசித்து வருகின்றனர். வீட்டு தோட்டங்களுக்கு இடவசதியுள்ள சுமார் 40 குடும்பங்கள் வீட்டு தோட்ட பயிற்சியை ஆரம்பித்துள்ளனர். தோட்டங்களில் வேலையற்ற நிலை மற்றும் கொழும்பில் வேலை செய்து ஊர் திரும்பிய இளைஞர்கள் வீட்டு தோட்டத்தில் ஆர்வத்துடன் ஈடுபட்டு வருகின்றனர். போஞ்சி, கரிமிளகாய், கத்தரிக்காய், முட்டைகோவா, லீக்ஸ், தக்காளி, பீட்ரூட் ஆகிய பயிர்களை நடுவதில் ஆர்வம் காட்டுகின்றனர். நான் கொழும்புல இருந்து வந்து இப்போ நாங்கள் இந்த கொரோனானால வேலை ஒன்று இல்லாமல் வந்து மிச்ச நாள் சரியான கஷ்டப்படுறோம். இங்கே வந்து இப்போ இருக்க இடங்களை வச்சு தான் நாங்கள் இந்த மாதிரி சின்ன இடங்களை வச்சு நாங்கள் கொத்தி ஒரு விவசாயத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். எங்களோட இப்போ இருக்க நிலைமைக்கு வந்து நாங்கள் இந்த விவசாயம் தான் செய்கிறது சரி. அந்த விவசாயம் செய்கிறதுக்கு சரியான இடங்களும் இல்லை. சிறிய சிறிய இடங்களில் செய்கிறாங்க. அதில் அந்த பெரிய காடாக கிடக்கிற இடங்கள்லாம் பெரிய இடங்களாக இருக்குது. அதெல்லாம் துப்புரவு பண்ணி விவசாயம் செய்கிறதுக்கு அந்த எஸ்டேட்டில் இருக்க இளைஞர்களுக்கு கொடுத்தா பெரிய உதவியாக இருக்கும். இந்த நேரத்தில் சக்தி Provincial First. பிரதான அனுசரணை. வலிமை மிகு ஆரோக்கிய பல்வரிசைக்கு வழிவகுப்பது சித்தா அழைப்பு கெக்குலு ஆயுர்வேத பற்பசை. நாட்டில் கொரோனா தொற்றுக்குள்ளான சிலர் இன்றும் அடையாளம் காணப்பட்டனர். அவர்களை தனிமைப்படுத்தும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. வெலிசர கடற்படை முகாம் தரப்பினரை தனிமைப்படுத்தல் நடவடிக்கைகளுக்காக வியகம வில்லேஜ் ஹோட்டலுக்கு அழைத்து செல்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. அங்கு புதுப்பிக்கும் பணிகள் நேற்று மேற்கொள்ளப்பட்டதுடன் இன்று மாலை 4:41 வரை எவரும் அழைத்து வரப்படவில்லை என எமது செய்தியாளர் தெரிவித்தார். வெளிநாடுகளிலிருந்து இன்று வருகை தரும் மாணவர்களும் 300 அறைகளை கொண்ட இந்த ஹோட்டலில் தனிமைப்படுத்தல் செயற்பாட்டுக்கு உட்படுத்தப்பட உள்ளனர். வெலிசர கடற்படை முகாம் வீரர்கள் தொற்றுக்குள்ளான அல்லது அவ்வாறு சந்தேகிக்கப்படும் கடற்படை வீரர்கள் நடமாடிய மற்றும் வதிவிடங்கள் என நேற்று சில இடங்கள் அடையாளம் காணப்பட்டன. பொலனறுவை, குருநாகல், பொல்கஹவல, ஹம்மாதோட்டை, கம்பளை, வவுனியா, தங்காலை, அனுராதபுரம், சவனகல, ஹட்டன், மாவனல்ல, கல்கமுவ, வெளிமட, அம்பாறை, மகியங்கனை, கண்டி, காலி, ரத்தனபுரி, களுத்துறை ஆகிய பிரதேசங்களே அவை. வெலிசர கடற்படை முகாமிலிருந்து விடுமுறையில் சென்ற நிலையில் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்ட பஹலபரகம பகுதியின் கடற்படை வீரர் ஹம்பாந்தோட்டையில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள கொரோனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். இதேவேளை சூரியவெவ, வீரியகம, ரன்முத்துவெவ பகுதியில் கடற்படை வீரர் ஒருவருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளமை உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அந்த பகுதிக்குள் பிரவேசிப்பதும் வெளியேறுவதும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. வெலிசர கடற்படை முகாம் வீரர் ஒருவர் பன்னிப்பட்டி பலவத்த பகுதியில் உள்ள வீடொன்றுக்கு சென்ற பின்னர் அவருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டமை உறுதி செய்யப்பட்டது. அவரது வீடு மற்றும் அதனை அண்மித்த பகுதி இன்று சோதனைக்குட்படுத்தப்பட்டதுடன் அவரது குடும்ப உறுப்பினர்கள் மிகிந்தலையில் அமைந்துள்ள தனிமைப்படுத்தல் மத்திய நிலையத்துக்கு இன்று பகல் அழைத்து செல்லப்பட்டனர். அவிசாவள யாஹல்லவத்த பிரதேசத்தில் வீடு திரும்பிய கடற்படை வீரர் ஒருவருக்கும் கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளமை உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அவரது வீட்டை அண்மித்துள்ள 8 குடும்பங்கள் சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டன. வெலிசரையிலிருந்து வருகை தந்த கடற்படை வீரர்கள் 4 இன்று காலை வாரியபுலவில் கண்டுபிடிக்கப்பட்டனர். அவர்கள் சிகிச்சைகளுக்காக கொழும்புக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். வாரியபுல பகுதியில் ஹோட்டல்களில் உணவு உட்கொள்ள தடை விதிக்கப்பட்டுள்ளதுடன் சிகை அலங்காரம் மற்றும் சலூன்களை திறக்க அனுமதி இல்லை எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. குருநாகலில் கொரோனா தொற்றுக்குள்ளானமை உறுதி செய்யப்பட்ட 2 கடற்படை வீரர்கள் உள்ளிட்ட 4 IDH வைத்தியசாலையில் நேற்று அனுமதிக்கப்பட்டனர்.
கொளியாப்பட்டிய போலீஸ் பிரிவின் கட்டுப்பட்டு பன்னல உட்பட 15 கிராமங்களில் உள்ள தமது வீடுகளுக்கு திரும்பிய கடற்படை வீரர்கள் சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டதுடன் அவர்களிடம் PCR பரிசோதனைக்காக மாதிரிகள் பெறப்பட்டுள்ளன. இதேவேளை பனாகுட ராணுவ முகாமிலிருந்து கடந்த 11ஆம் தேதி விடுமுறையில் சென்ற கொரகஸ்தனிய பகுதியில் உள்ள ராணுவ வீரருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளமை உறுதி செய்யப்பட்டதையடுத்து அவர் IDH வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டுள்ளார். வெலிசர கடற்படை முகாமிலிருந்து வந்த ஹட்டன் கினிகத்தேனி மற்றும் கொத்பல்லன பிரதேச கடற்படை வீரர்கள் இருவரின் மாதிரிகள் இன்று பெற்றுக் கொள்ளப்பட்டன. அவர்கள் வசிக்கும் இடங்களை அண்மித்துள்ள 7 வீடுகளில் உள்ள 20 பேர் சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்ட கடற்படை வீரர் ஒருவர் அனுராதபுரம் மெட்சிரிசவன கொரோனா சிகிச்சை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். 350 குடும்பங்களை சேர்ந்த பஹலகமம் மற்றும் மீகஸ்தன்ன பகுதியின் சகலரும் சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். அனுராதபுரம் பலாகல பிரதேச செயலக பிரிவில் கடற்படை வீரர் ஒருவருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளதால் அந்த பகுதியில் 2 கிராமங்களுக்குள் பிரவேசிப்பதும் வெளியேறுவதும் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது. பலாங்குடை இம்புல்பே நெல்லிவேல பகுதியில் உள்ள கடற்படை வீரர் ஒருவர் வெலிசர முகாமிலிருந்து வீடு திரும்பிய பின்னர் கொரோனா தொற்றியமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து அவர் IDH வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டதுடன் அவரது குடும்ப உறுப்பினர்கள் உட்பட 7 குடும்பங்களை சேர்ந்த 36 பேர் சுய தனிமைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். அந்த பகுதியில் தொற்று நீக்கும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டதுடன் சுய தனிமைக்குட்பட்டுள்ளவர்களின் வீடுகளுக்கு இம்புல்பே பிரதேச சபையினால் உலர் உணவுப் பொதிகள் வழங்கப்பட்டன. அந்நிய செலாவணியை ஈட்டிக் கொடுப்பதில் வெளிநாடுகளில் தொழில் புரிவோர் ஆற்றும் சேவைகள் அளப்பரியவை. கொரோனா வைரஸ் தொற்று பரவலை அடுத்து தம்மை இலங்கைக்கு மீள் அழைத்துக் கொள்ளுமாறு வெளிநாடுகளில் தொழில் புரிவோர் கோரி வருகின்றனர். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் புள்ளி விவரங்களுக்கு அமைவாக வெளிநாடுகளில் 1.2 மில்லியன் இலங்கை தொழிலாளர்கள் உள்ளனர். அவர்களில் பெரும்பாலானோர் குவைத், சவுதி அரேபியா மற்றும் கட்டார் ஆகிய மத்திய கிழக்கு நாடுகளிலேயே தொழில் செய்கின்றனர். வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தொழிலாளர்களில் அதிகமானோர் பெண்கள் என்பதுடன் அவர்கள் பலர் வீட்டு பணிப்பெண்கள் ஆவர். வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தொழிலாளர்கள் கடந்த வருடத்தில் மாத்திரம் $7 பில்லியன் அந்நிய செலாவணியாக ஈட்டிக் கொடுத்துள்ளனர். எகிப்து, பங்களாதேஷ், மாலைத்தீவுகளில் வசிக்கும் இலங்கையர்கள் இந்த நாட்டு அரசிடம் கோரிக்கைகளை விடுத்துள்ளனர். டாக்கா மற்றும் சித்தகோங் ஆகிய நகரங்களுக்கு இலங்கையர்கள் பலர் தொழிலுக்காக வந்துள்ளனர். அவர்களின் பிள்ளைகள், குடும்பத்தார் எல்லோரும் இலங்கையில் இருக்கிறார்கள். இந்த தொற்றுக்கு மத்தியில் அனைவரும் இலங்கைக்கு திரும்ப வேண்டும் என அவர்கள் எதிர்பார்க்கின்றனர். நாங்க இப்ப மாலத்தீவு ஒரு ஹோட்டல் ஒன்றுல வேலை செஞ்சு கொண்டிருந்தேன். ஆனால் இப்ப பிரச்சனைன்னா நாங்க இப்ப இலங்கைக்கு திரும்பி வரையிலாம நிறைய கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். மாலை சிட்டியில கொரோனா கூடிக்கொண்டு போறதால எங்களுக்கு சரியான சாப்பாடு வசதி கிடைக்குமான்றது சரியா எங்களால சொல்ல முடியாது. எங்களை எவ்வளவு சீக்கிரம் இலங்கைக்கு எடுக்கீங்களோ அது ஒரு பெரிய உங்களை நாங்க கடவுளா கைகுப்தி கேட்டுக்கொள்கிறோம். தயவு செய்து எங்களை எடுக்குமாறு மிக பணியுடன் கேட்டுக்கொள்கிறோம். 3 வாரங்களாக நாங்கள் வேலை செய்யும் இடம் வேலை இல்லாமல் இடைநிறுத்தப்பட்டுள்ளதால் நாங்கள் வேலை இன்றி இருக்கிறோம். எங்களையும் அவசரமாக நாட்டிற்கு அழைத்து செல்லுமாறு மிக தயவுடன் வேண்டிக் கொள்கிறோம். வெளிநாடுகளில் இருக்கும் இலங்கை தொழிலாளர்கள் தொடர்ச்சியாக விடுத்து வரும் இந்த கோரிக்கை தொடர்பாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்திடம் நாம் வினவினோம். இந்த தருணத்தில் வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தொழிலாளர்கள் நாட்டுக்கு அழைத்து வருவது சிரமம் எனவும் அங்கேயே இருப்பதுதான் சிறந்தது எனவும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தலைவர் கமல் ரத்வத் தெரிவித்துள்ளார். மிக விரைவில் தேர்தலை நடத்துவதற்கான சூழல் ஒன்றை மே மாதம் 28ஆம் தேதிக்குள் உருவாக்குவது தொடர்பில் தற்போது கலந்துரையாடுகின்றனர். எனினும் அதற்கான ஆர்வத்தை நான் காணவில்லை. இலங்கையின் பொருளாதாரத்தை பலப்படுத்துவதற்காக சிரமப்படும் வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்களை நாட்டிற்கு அழைத்து வருவதற்கு அவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் நிதியை இதற்காக பயன்படுத்த முடியும். வெளிநாடு செல்லும் ஒவ்வொருவரிடமிருந்தும் 17,000க்கும் அதிக நிதி அறவிடப்படுகின்றது. அனைத்து தூதரகங்களிலும் தொழிலாளர் நலன்புரி தொடர்பான அதிகாரி ஒருவர் உள்ளார். அவர்களுக்கு தேவையான கட்டணம் செலுத்தப்பட்டுள்ளது. தற்போது பாராளுமன்றம் இல்லாத காரணத்தினால் ஊடகங்களின் ஊடாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்திடம் நான் கேள்வி ஒன்றை கேட்கின்றோம். COVID-19 வைரஸ் தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ள மத்திய கிழக்கு உள்ளிட்ட ஏனைய நாடுகளில் உள்ள இலங்கையர்களுக்கு நிவாரணங்களை வழங்குவதற்காக எவ்வளவு நிதி செலவிடப்பட்டுள்ளது என்ற கேள்வியை முன்வைக்கின்றோம். நிதியை